ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்கலாம். ஆக்சுவலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி அதில் இருக்க ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுங்க சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் பிக்குமே இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் பாருங்கள், டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஸ்லீவ் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ, அவங்களோட ஆர்ம் ஹோல் எவ்வளோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கு ½ இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த பீட்ஸுமே அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அது கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ கஸ்டமர் கேட்டது வந்து இதுதான் ரெஃபரன்ஸ் பிக்கு. இதில் இருக்கிற டிசைன் மாதிரியே கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம், ஸ்மால் சைஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கட் பீட்ஸு, அதுலேயே வந்து பீட்ஸே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துருக்கோம். பிகாஸ் சாரிக்கில் வந்து க்ரீன் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். கட் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்லேயே உங்களுக்கு வந்து அவங்க ஆக்சுவலி சாரியில் வந்து க்ரீனும் கோல்டன் இருக்கிறதால நான் க்ரீன் கோல்டன் எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம ஷேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நார்மல் இன்விடேஷன் கார்டில் இருக்கும்ல, அதில் வந்து கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஆக்சுவலி கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கும் அவங்க சிஸ்டர்-இன்-லாவுக்கும் சேம் டிசைன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ளவுஸ் டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாங் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அவங்க ப்ளஸ் வந்து என்ன கேட்டிருந்தா ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பீட்ஸு, கிறிஸ்டல்ஸு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைக்கிள் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறோம் ஒயிட் கலர். நான் எப்பயுமே வந்து ஸ்விங் த்ரெட் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ பீட்ஸுக்கு கட் பீட்ஸ்க்கு எல்லாமே ஸ்விங் த்ரெட் வந்து பிங்க் கலர் எடுத்துப்போம். ஸோ நீடில் வந்து பீட்ஸ் நீடில் வந்து எடுத்துக்கிறோம். நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராகவே சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 10 நீடில்ஸ் வந்து நீங்கள் வந்து 6 நீடில் பீட்ஸ் நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 2 கட் பீட்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக கிளிப் ஸ்டோன்ஸு, அது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு. சப்போஸ் உங்களுக்கு என்ன சாரீ கலரில் வேறு டிஃப்ரெண்ட்டாக கலராக இருந்தாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். 2 கட் பீட்ஸு, ஒரு கிறிஸ்டல்ஸு, 2 கட் பீட்ஸு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே நான் என்னோடய டேக் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். வேணால் நீங்கள் அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி 2 கட் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு கிறிஸ்டல் போட்டுட்டு அகெயின் 2 கட் பீட்ஸு, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறேன். கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நார்மல் மினிமம் சைஸில் இருக்கிறது தான் எடுத்துக்கிட்டேன், ஸ்மால் சைஸு. இதோட கொஞ்சம் மீடியம் சைஸ்னு இருக்குது, லார்ஜ் சைஸ்லேயுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம ட்ரா பண்ணலாம் அந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ கஸ்டமர் வந்து கேட்குற ரெஃபரன்ஸ் பிக்கையும் வச்சுட்டு என்னென்ன ஒர்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பண்ணிக்கணும். அதில் என்னென்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க அதனுடைய அமௌண்ட் எப்படி நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல சிஸ்டர் சொல்கிறீங்க. ஆக்சுவலி எனக்குமே இது வரைக்கும் தெரியல. நான் வந்து எப்படின்னா இப்போ சப்போஸ் போட்டுட்டுனா அதோட டைமிங் பார்ப்பேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய மெட்டீரியல் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்பேன். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் முன்னாடியே போட்ட டிசைனே பண்ணினா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லிடலாம். பட் ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு தெரியாது புது டிசைனாக இருக்கும்போது. ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்குது அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் கஸ்டமருக்கு. ஸோ கொஞ்சம் போட உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மெட்டீரியல் வாங்க உங்களுக்கு அந்த டிசைன் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதேமாதிரி உங்களுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். கோல்டன் கலர் சீக்வன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் வந்து கோல்டன், அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்க சீக்வன்ஸ் ஃப்ளவர் ஷேப் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ். இந்த மாதிரி அந்த கட் பீட்ஸ் போட்டாலும் அதுக்கு இந்த மாதிரி கேப்பில் இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப் மாதிரி அங்கே வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் மார்க் பண்ணிக்கினே வரேன் ஃபுல்லாகவே. ஸோ மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு நான் நார்மலாக அப்சரா பென்சில் தான் நான் மார்க் பண்ணுவேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இரேஸ் பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பென்சில் வந்து வாங்கிக்கிங்க. ரொம்பவும் லைட்டாகவே போடுங்க. அப்போ தான் ஜஸ்ட்டு 2 வந்து சுகர் பீட்ஸ் வந்து 2 எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். அதே தான் லெஃப்ட்டு ரைட்டு நம்ம போட போகிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸு, சுகர் பீட்ஸ்லேயே கிளாஸ் டியூப் மாதிரியே இருக்கும். அது 2 பீட்ஸு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் போட்டுகிட்டே வரணும். இதே சேம் தான் அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ண இடத்துல எல்லாமே நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். ஒரு இதுக்குமே நீங்கள் நாட் போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 வந்து க்ரீன் கலர் இருக்க பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். இதே தான் ஒரு பேர் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த
இடத்துல நம்ம கோல்டன் போட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் தான் போட போகிறோம். சாரீ கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கிறதால அவங்க க்ரீன் கலரில் சீக்வன்ஸ் ஃப்ளவர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து நம்ம லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப கவனித்து போடணும். எந்த ஒரு நாட்டுமே இல்லாமல் நீங்கள் விட்டுட்டிங்க, நாட்டு போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கட் ஆகிடும். ஸோ ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் வந்து கட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். அவங்க கஸ்டமர் கேட்ட பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் போட்டுட்டோம்ல, அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm பீட்ஸ் எடுத்து அதுக்கு நடுவில் கேப்பில் ஒரு சிங்கிளாக வச்சுட்டு வர போகிறோம். தெரியுதுங்களா? அந்த கேப் வர இடத்துல நம்ம போடுறோம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா ஐடியாஸுமே நான் வந்து ஒரு டிப்ஸாகவும் ட்ரிக்ஸாகவும் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஆரி வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் டிசைனுமே என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சிங்கிளாக நம்ம வந்து பீட்ஸ் வந்து வச்சுட்டு வரோம். அது ஃபுல்லாகவே ஒரு லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி லாக் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எப்பயுமே ஹையாக சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு பீட்ஸ் ஒர்க் மாதிரி போட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் ஃபினிஷிங்லாம் பார்த்துட்டு கஸ்டமரே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே 700 to 800 இல்லைனா 1000க்குள்ளேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ எடுத்தோடனே 2000 5000 ஹெவி ஒர்க் வந்து எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் ஃபினிஷிங் லெவல்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. என்னென்ன நீடில் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் ஆரி மெட்டீரியல் கிடைக்கிற ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிங்க. அப்படி கிடைக்கலனா தான் நான் சொல்லுறேன். ஸோ வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ காஸ்ட்டு. நார்மலாக இருந்த பீட்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350லேருந்து இப்போ வந்து 480 வரைக்குமே ஆகிடுச்சு. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. என்ன இது ஆன்லைன்லேயே அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் போய் அதிகமாக இருக்குலாம் நினைக்காதீங்க. இப்போ வந்து மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே அதிகமாச்சு. பிகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணுற ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் ஆரி ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுறதால ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டுமே அதிகமாக ஆக்கிட்டாங்க. ஸோ கிறிஸ்டல்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கனாலே உங்களுக்கு நார்மலாக ப்ளவுஸ் டிசைன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 ஆச்சும் ஆகும். ஸோ கொஞ்சம் பேசிக் லெவல் நார்மலாக நீங்கள் வந்து சிம்பிள் ஒர்க்குமே உங்களுக்கு 1000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து கஸ்டமர் வந்து கேட்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ மெட்டீரியல் ஆகும், எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள் கஸ்டமருக்கு. ஸோ ஃபுல்லாகவே அதுதான் நம்ம பண்ணிகிட்டே வரணும் கண்டினியூஸாக. ஸோ வந்து மார்க்கிங்லேருந்து எல்லாமே எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங் எது எப்படி பண்ணணும் சொல்லிட்டு என் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ப்ளவுசஸ் எப்படி மேக் பண்ணுறது, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதோட ஒர்க் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸுமே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து சிம்பிளாக ஒர்க் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதே வந்து ப்ரைடாக இருக்காங்கன்னா ப்ரைடல் ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்பிள் வந்து நலங்குக்கெலாம் சிம்பிளாக கேட்பாங்க. ஸோ முகூர்த்தத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் கொஞ்சம் ஹெவியாக கேட்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வந்து நீங்கள் சொல்லணும் கஸ்டமர்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லைன் வந்து ஒரு ரேண்டமாக ஒன்று வந்து லாங்காகவும் ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் போட்டுகிட்டே வாங்க. அதில் என்ன பண்ண போனால் கட் பீட்ஸ் வந்து லாங்காக இருக்கிறதுலையும் ஷார்ட்டாக இருக்கிறதுலாம் சரி வச்சு டயாலஜி பிராண்டை வச்சு நம்ம போட போகிறோம். தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி அதில் ஒர்க் கேட்டிருந்தாங்க, அதில் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரொம்பவும் டார்க்காக இருக்கிறதுல லைட்டாக இரேசரை வச்சு நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எப்பயுமே ட்ரா பண்ணும்போது நீங்கள் அப்சரா பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணி லைட்டாகவே போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து நம்ம இரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வச்சுருக்க இடத்துல வந்து நம்ம 3 mm பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி நம்ம தான் இரேஸ் பண்ணும்போது நார்மல் இரேஸில் இரேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டயாலஜி பிராண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சரியால் லைன் போட போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்காக இருக்கிறதுக்கெலாம் கட் பீட்ஸ் கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எஜ்ஜில் வந்து 3 mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இதுதான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எஜ்ஜில் வந்து இது போட போகிறோம், ஹேங்கிங் போட போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஜரியால் ஒரு 3 லைன்ஸ் வந்து ஜரி லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ சாரீ வந்து கோல்டனாக இருக்கிறதால நான் கோல்டன் கலரே வந்து ஜரி எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் காப்பரில் இருக்குதுன்னா காப்பர் கலர் ஜரி எடுத்துக்கணும், சில்வர்னா சில்வர் ஜரி எடுத்துக்கணும். ஸோ பார்டரில் வந்து என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜரி எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் இவ்வளோ இயர்ஸாக வந்து டயாலஜி பிராண்ட் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவும் பெஸ்ட்டாகவே இருக்குது. அதுலேயும் நிறைய கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே டல் கோல்டு இருக்குது, கோல்டன் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது, சில்வர் கலர்
அதில் இருக்க என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டரில் வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கட் பீட்ஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்க கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு எஜ்ஜில் வந்து 3mm பீட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ லாங்காக இருக்கிறதுலாம் கட் பீட்ஸு, ஷார்ட்டாக இருக்கிறதுலாம் சரியால் டயாலஜி பிராண்டை யூஸ் பண்ணி கோல்டன் சரியால் நான் வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கிறேன். இதில் வந்து கண்டினியூஸாகவே எப்படி வந்து ஒர்க் பண்ணோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், அதை எப்படி வந்து ஒர்க் வந்து பண்ணோம், நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாகவே வீடியோஸில் வந்து ஒரு லாங் வீடியோவே வருது. ஸோ அதனால தான் இது ஒரு 21 மினிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு இதுக்கே சொல்லப்போனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் ஸ்லோவாக போட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே தான் ஒர்க், ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டு ஒர்க் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எட்ஜில் வந்து ஒரு 3mm பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜரி போட்டுக்கிறேன். இந்த லைன்ஸில் எல்லாமே 1 லைன் வந்து ஜரியாலேயும் 1 லைன் வந்து கட் பீட்ஸாலேயும் தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒர்க் வேணும்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக பாருங்கள். அதில் என்னென்ன சுகர் பீட்ஸ் இருக்குங்களா, கட் பீட்ஸ் இருக்குங்களா, சர்தோசி இருக்குங்களா, எல்லாமே பாருங்கள். அவங்க வந்து அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கேட்கும்போது அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து அதை முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். அதே தான் கட் பீட்ஸ் ரேண்டமாக மாற்றி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு லைன் கட் பீட்ஸ், ஒரு லைன் வந்து சரியால் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். ஸோ கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கிளியராக சொல்லிடணும், இவ்வளோ மெட்டீரியல் ஆகுது, இந்த மெட்டீரியலுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, ஸோ என்னுடைய ஒர்க் வந்து இவ்வளோ டேஸ் நான் எடுத்துப்பேன். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் ஆச்சு ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 4 டேஸில் முடிக்கிறேன்னா நான் இவ்வளோ இயர்ஸாக ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலேயே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் மேக்ஸிமம் எனக்கு 3 days to 4 days நான் முடிச்சிடுவேன். பிகாஸ் ஹோமில் இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பையனை பார்க்கறதால கொஞ்சம் லேட் ஆகும். இதையே நான் உட்காந்து பண்ணால் மேக்ஸிமம் 2 days முடிச்சிடும், 2 to 3 days முடிச்சிடுவேன். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒர்க் இருக்கிறதால ஒரு 5 days எடுத்துக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகலாம், 10 days ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்களே ஒர்க் வந்து எவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டை வந்து சொல்லணும். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் ஒர்க் டிசைன் கேட்குறாங்கன்னா அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் என்னென்ன டைம் வந்து இருக்குமோ அதை கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்களா. ஸோ அது பண்ணால் ஓகே. புதுசாக ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ சொல்லும்போது நீங்கள் வந்து பார்த்து கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்லணும். அப்படி இல்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு நான் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அமௌண்ட் ஆகுது சொல்லிவிட்டு நான் இது பண்ணேன். ஒரு சிலவங்க ஓகே சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க வந்து இல்லை இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு 1500னா அந்த 1500 முடிச்சு கொடுத்துருங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி வாங்குறதுலாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நம்ம சரி போட்டுறோம், அந்த இடத்துல வந்து ஹேங்கிங் போட போகிறோம். ஸோ வந்து 5 வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு எட்ஜில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாகவே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து ஹேங்கிங் இல்லை. ஸோ இந்த ஹேங்கிங் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாகவே போட்டுனே வரும். ஒரு 5 வந்து கட் பீட்ஸு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிறிஸ்டலு, ஒரு சுகர் பீட்ஸு எப்பயுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த பீட்ஸ் அந்த ஹேங்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் உள்ளே நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஒரே ஒரு சின்னதாக லாக் வந்து போடுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுற வீடியோஸில் கிளியராக பார்த்துக்குங்க. எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்னதாக லாக் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து ஹேங்கிங் வந்து உங்களுக்கு பிச்சுக்காது, கட்டும் ஆகாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவும் அழகாக வந்துருச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனு. அவங்களுக்கு சிஸ்டர் இன்லாவுக்கும் சேம் டிசைன் தான், அவங்க கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். கொஞ்சம் ஹேங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸை கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து என்னுடைய சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் கண்டினியூஸாக என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலி ஸ்லீவ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இதுதான். அந்த ஷேப்பில் நம்ம போட்டோம்ல, அந்த ட்ரா பண்ணி அந்த ஷேப்பில் இருக்க டிசைன் தான் வந்து நம்ம நெக்குக்கு வந்து போட போகிறோம். ஸோ அந்த நெக்குக்கு வந்து சரியால் 3 லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 2 கட் பீட்ஸு, ஒரே ஒரு கிறிஸ்டலு, 2 கட் பீட்ஸு, ஒரே ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டு நம்ம லைன் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த நடுவில் கேப்பில் அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம போட போகிறோம். 2 சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா கோல்டன் கலரில் இருக்குது
நம்ம போட்டோம்ல அதே தான் ஃபுல்லாகவே. ஒரு வந்து கோல்டன்னு, ஒன்று வந்து க்ரீன் கலர் இருக்க சீக்வன்ஸ், ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க சீக்வன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே வரேன். சேம் நம்ம அந்த டிசைன் ஷேப் போட்டோம்ல, அந்த அந்த ஷேப்புக்கு என்ன ஒர்க் போட்டோமோ அதே தான் வந்து நெக்குக்குமே போட போகிறோம். அவங்க கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 2.5 ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துடணும். இப்போ ஹேங்கிங் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்கன்னா அந்த ஹேங்கிங்க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த ஹேங்கிங்க்கு நம்ம கிறிஸ்டல் வந்து ஒரு சரம் வந்து 40-50 வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டலுக்கு எவ்வளோ ஆகுது, 2 கைக்குமே எவ்வளோ ஆகுது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணது எவ்வளோ எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹேங்கிங் வந்து அமௌண்ட் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஹேங்கிங் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 300-350 ஆச்சு சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஃபைனலாக இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே டிசைன் போட்டுட்டு அந்த கேப்பில் இருக்க இடத்துல எல்லாமே 3mm பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் இருக்கிற 3mm பீட்ஸ் வந்து எடுத்து நான் என்னோட சென்டரில் வந்து போட்டுப்பேன். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதே சேம் டிசைன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் நெக்லேயுமே ரவுண்ட் ஷேப்புக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் வந்து அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி அதில் என்ன ஒர்க் வருதோ அதை வந்து பண்ண சொன்னாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண தெரியலனா, சப்போஸ் அந்த இது எந்த பேஜ்லேருந்து வந்திருக்கோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆகுது சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் கூட ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. ஸோ பிகினஸாக இருக்கீங்க, அவங்க ஒரு 3.5 சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 1000 கம்மி பண்ணிவிட்டு 2.5 சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் போட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேட் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சரி போட்டாலும் அது பக்கத்தில் வந்து 3mm பீட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக பேக் நெக் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணுன்றதால நான் ஒரு பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் இது தான் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. இதே தான் ஃப்ரண்ட்லேயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஆக்சுவலி அவங்க ரெஃபரன்ஸ் பிக்கில் வந்து நெக் வேறு மாதிரி இருந்துச்சு, அவங்க கம்மியாக தான் டிசைன் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தான் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து ஜாக் F5 வந்து மிஷின் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலவங்க வந்து கேட்குறாங்க அதில் வந்து எப்படி ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி ஸ்டிச் போடுறீங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, அந்த ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நீடில் அந்த நீடில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பீட்ஸுக்கு நடுவில் வந்து கரெக்டாக ஷேப் வந்து போகணும். அந்த டென்ஷன் பார்ட் இருக்குல்ல, அந்த டென்ஷன் பார்ட்டு கீழே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு F5 மிஷினில், ஜாக் மிஷினில். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பண்ணால் ஒரு ஸ்டிச்சாக ஆக்சுவலி ஸ்லோவாகவே விழும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஸ்லோவாகவே ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நான் அது ஒரு லாங் வீடியோவாக கண்டிப்பாக என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஸ்டிச் போடுறீங்க பட் ஸ்டிச் வந்து விழுதுங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதோடைய ஸ்டிச் எப்படி போடணும் ப்ளஸ் வந்து எப்படி ஸ்டிச் வந்து விழுதுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஜாக் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு ஹெவி ஒர்க்காக இருக்குன்னா, அதில் வந்து நம்ம போட முடியாத இடம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெறும் நீடில் மட்டும் போயிட்டு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போடலாம். ஸோ அதில் வந்து ப்ராப்பராகவே ஸ்டிச் விழும். ஸோ இதில் வந்து நான் பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லைன்றதால நான் பக்கத்துலேயே ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் போடாமல் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக நெக்கு கிட்ட வந்து அந்த துணி வந்து லைனிங் வந்து வெளியில் வந்துனே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் போட்டால் தான் ப்ராப்பராக நெக் வந்து ப்ராப்பராக நிற்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஷோல்டரில் வந்து ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க அந்த ஷோல்டரில். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். ஃபுல்லாகவே பேக் வந்து மார்க் பண்ணிவிட்டு அது பின்னாடி டாட்லாம் பிடிப்போம், அது எல்லாத்தையுமே டாட்லாம் பிடிச்சிக்கிங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்கு திருப்பிட்டு அது பக்கத்துலேயும் நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து நெக் வந்து சின்னதாக இருக்கிறதால இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதே ஹெவி ஒர்க்காக இருந்தால் நான் எப்படி பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணினே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கண்டிப்பாக ஜஸ்ட்டு அவங்க வந்து 3 டாட் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 டாட் ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஜஸ்ட் கட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் போட்டது சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக என்னோடய சேனலில் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவில் எப்படி வந்து ஹேங்கிங் வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு ஒன் ஃபுட்டர் வந்து ஒன் சைடில் இருக்க ஃபுட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த எட்ஜுக்கிட்ட நம்ம வந்து ஸ்டிச் போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தெரியுதுங்களா? பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பிக்கிட்டு அதில் வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க. லெஃப்ட்டு ரைட்டு 2 ஃபுட்டருமே வாங்கிக்கிங்க. அப்போ வந்து ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்களா ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போட்டுனே வாங்க. இப்போ ரைட் சைடில் இருக்க ஃபுட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கிட்டேயுமே அந்த வந்து மேலே ஏற்றின்னு வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய என்னோடய சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஃபுல்லாகவே இது ஸ்லீவ் வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இது லெஃப்ட் சைடில் இது ரைட் சைடில்
என்னோட சேனலில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிள் ஒர்க்லேருந்து ஹெவி பிரைடல் ஒர்க் வரைக்குமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டர்ன் ப்ளவுசஸ் எப்படி போடுறது, எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது சொல்லிட்டு என்னோட சேனலில் போட்டிருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளவுஸை வந்து எப்படி வந்து ஒர்க் போடுறது, கட் பீட்ஸ் ஒர்க்கு, சத்தோசி ஒர்க்கு, அப்புறம் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒர்க்கு எல்லாமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கிளியராகவே உங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்குது. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். கஸ்டமர் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக பஃப் வந்து வேணும்னு சொன்னதால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து பஃப் சின்னதாக வச்சுக்கிறோம். இப்போ ஃபைனலாக வரைக்கும் பாருங்கள், அதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க்கோ நீங்கள் வந்து பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஷோல்டர் எப்படி வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட் திருப்பிக்கிட்டு அந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து அந்த பீட்ஸு எல்லாமே கரெக்டாக அந்த நெக்கில் வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ வந்து கரெக்டாக என்ன ஷேப்போ அந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த என்ன சுகர் பீட்ஸு அந்த இதுக்கு மாதிரியே கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே வந்து வராது. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. ஸோ அந்த இடத்துல கேப்பும் விழாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு கிளியராகவே அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட். சின்ன பஃப் வச்சுட்டு அவங்க நாட் வந்து கொஞ்சம் சின்னதாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம பண்ணியாச்சு, ஹேங்கிங் வச்சாச்சு. ஃபைனல் அவுட்புட் இதுதான். அவங்க சாரீ கலர் க்ரீன் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.